இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து இனிப்பு பணியாரம் நல்ல பஞ்சு போல் எப்படி சேர்த்து பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் நார்மல் பச்சரிசி மாவு, அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லம், 1/2 டம்ளர் துருகின தேங்காய், 2 வாழைப்பழம் நல்லா பழுத்து தான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. இதோட வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ மாவு எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ அரைச்சிது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வேற ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு 2 பிஞ்சு வந்து ஆப்ப சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாக நறுக்கின தேங்காய் வந்து ஒரு கை நிறைய நல்லா அந்த நெய்யிலே வறுத்துட்டு இப்போ நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ பனியார சட்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தது, இது நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு எடுத்தால் இன்ஸ்டண்ட்டாக வந்து பஞ்சு போல் இனிப்பு பணியாரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.